அதுலேயும் வந்து விஜய் சார் தான். அதில் எனக்கு சித்தப்பாவாக பண்ணியிருந்தாரு, இதில் அண்ணாவாக பண்ணியிருந்தாரு. ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் பீன் மை லக்கி சாம். எனக்கு வந்து அவரோட பண்ணுறதுல அவ்வளோ இஷ்டம். அண்ட் எனக்கு அது ரொம்ப ரத்தன் டாடா இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். அண்ட் அவருடைய ஹிஸ்ட்ரிலாம் பார்க்குறப்போ அவர் வந்து பில்லியனர் இல்லை, ஜில்லியனர் கூட இருக்கலாம். ஆனாலும் அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணி அட் த சேம் டைம் அவருடைய ஒரு சாம்ராஜ்யத்தை பில்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் இதை அப்படின்னா ஒரு 30,000 இருந்ததுன்னா இட்ஸ் லைக் செம்மையாக பண்ணலாம் அந்த அளவுக்கு. நான் இப்போ வந்து இந்த ஒரு ரோல் பண்ணேன்னா ஈவன் இஃப் இட்ஸ் ஒரு சீனோ 2 சீனோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அந்த படத்தில் நான் இருக்கேன்னா நான் இருக்கேன்னு தெரியணும். அந்த மாதிரியான ரோல் வருது அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் நிறைய துறையில் சாதிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் கில்லி படத்தில் தளபதி அவர்களுக்கு தங்கச்சியாக நடித்த புவி என்கின்ற ஜெனிஃபர் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ நீங்கள் சைல்டு ஆர்டிஸ்ட்டை தான் உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க. மூவி சீரியல்ஸும் பல ஹிட் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமனாக வந்துட்டுருக்கீங்க. இது எப்படி உங்களுக்கு ஐடியா தோணுச்சு திடீர்னு பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ ரன் பண்ணி வந்துட்டுருக்கீங்க? எப்படி உங்களுக்கு தோணுச்சு ஸ்டார்ட் பண்ணணும்? அது ஆக்சுவலாக மேபி சின்ன வயசுலேருந்தே இருந்த விஷயந்தான். ஏன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேபிளான இன்கம் எப்பவுமே இருக்காது. ஒரு மாதம் பார்த்தோன்னா ஒரு 2-3 மூவிஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு பார்த்தோன்னா திடீர்னு ஒரு மாதம் எந்த மூவியுமே இருக்காது. ஸோ இது மாதிரியே தான் இருக்கும் லைஃப் எப்போவுமே. ஸோ அதனால சினிமா வந்துட்டு கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்குது. அதனால செகண்ட் இன்கம் எப்போவுமே வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஐடியா. அதுவும் வந்துட்டு இப்போ எனக்கு ஏன்னா நான் ஸ்கூல் போய் படித்து அந்த மாதிரி நான் ஸ்டடீஸில் வந்து பெருசாக பண்ணலை. ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் பிஸி வித் மை ஷூட் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அதனால என்னால் அது பண்ண முடியல. ஸோ அப்போ நம்ம அதுக்கு அடுத்துனா நம்ம ஆப்ஷன் பிஸ்னஸ் தான் பண்ணணும். ஸோ எனக்கு ஒருவேளை நான் ஷூட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், எனக்கான டைமும் என்னால் எடுத்துக்க முடியும், பிஸ்னஸ் பண்ணுறதுனால அப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியா எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தது. அதுக்கு அப்பாவும் ரொம்ப சப்போர்ட். ஏன்னா அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம் பிஸ்னஸ் பண்ணணும்னு. அதனால நிறைய ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணி ஆனால் ஃபெயிலியர் ஆயிருக்கும். எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட் டைமாக பண்ணி அப்படியே உடனே சக்ஸஸ் வந்துச்சு அப்படின்னா இல்லை, கிடையவே கிடையாது. ஸோ நிறைய பிஸ்னஸ் பண்ணி அதில் நிறைய தோல்விகளை பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு இப்போ வந்துட்டு இதுவுமே வந்து இது ஒரு ஓகே நம்ம அட்லாஸ்ட் பிடிச்சிட்டோம், இதுதான் வந்து இந்த ஃபார்ம்லாம் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்துலலாம் நான் பண்ணலை. இதுவுமே வந்துட்டு சரி இது வரைக்கும் எவ்வளோ நஷ்டம் பண்ணியிருக்கோம், இதுவும் சும்மா பண்ணுவோம் அப்படின்னு பண்ணது தான். பட் அது செமையாக கிளிக் ஆகிடுச்சு. பிகாஸ் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறதுனால நிறைய பேருக்கு பிடிச்சிருச்சு. அது அப்படியே இட்ஸ் லைக் தட். கில்லி படத்தில் தான் உங்களுடைய ஜெனிஃபர் அப்படின்ற பேரை மாற்றி விஜய் சாரோடைய தங்கச்சி, ரியல் தங்கச்சி அப்படின்ற ஒரு பேரே கிடைச்சி. அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா கில்லிக்கு முன்னாடியே வந்துட்டு எனக்கு நேருக்கு நேர்னு ஒரு ஃபிலிம் பண்ணேன். அதுலேயும் வந்து விஜய் சார் தான். அதில் எனக்கு சித்தப்பாவாக பண்ணியிருந்தாரு, இதில் அண்ணாவாக பண்ணியிருந்தாரு. ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் பீன் மை லக்கி சாம். எனக்கு வந்து அவரோட பண்ணுறதுல அவ்வளோ இஷ்டம். அண்ட் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமும் கூட. ஸோ இது நான் படம் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு பெருசாக ஒன்றுமே தோணலை. ஏன்னா நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் ஜஸ்ட் அனதர் ஃபிலிம். ஓகே நம்ம போகணும், நடிக்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணணும், அவ்வளோதான். அதுதான் அந்த ஜோனில் தான் இருந்தேன். பட் ரிலீஸ் ஆனப்போ கூட எனக்கு பெருசாக தெரியல. பட் இன்னும் இந்த பாஸ்ட் 20 இயர்ஸாக ரிலீஸ்லேருந்து இந்த 20 இயர்ஸாக வந்து அவ்வளோ வரவேற்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளுமே ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட். இப்போ கூட ரீரிலீஸ் ஆச்சு கில்லி படம். அதில் மறுபடியும் இங்கே ரொம்ப விஜய் தங்கச்சி அப்படின்ற நிறைய பேர் வந்துச்சு. போனான்ற கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிச்சு எல்லாருக்கும். அது உங்களுக்கு எல்லாரும் பார்த்து எங்கேயாச்சும் இவங்க போனா அப்படின்ற மாதிரி? அது எக்கச்சக்க பேர், நிறைய பேர் இப்போ வரைக்குமே வந்து என்ன புவின்னு கூப்பிடுறவங்க தான் ஜாஸ்தி. நீங்கள் புவி தானே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எஸ், அது நிறைய பேர் இப்போ வரைக்குமே ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. நான் எவ்வளோ பெரிய பொண்ணு ஆனாலும் இப்போவுமே வந்துட்டு அவங்க இன்னும் அந்த சின்ன தங்கச்சி, அந்த படத்தில் நடித்த சின்ன தங்கச்சி அதான் பார்க்குறாங்க என்ன. ஓகே, பிஸ்னஸில் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு இவங்க எனக்கு இவங்கள மாதிரி வரணும் அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்குல்ல. உங்களுக்கு பிஸ்னஸில் யார் மாதிரி வரணும் அப்படின்ற தாட் இருக்கா? அந்த மாதிரினா எனக்கு ரத்தன் டாடா இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். அண்ட் அவருடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்குறப்போ இப்போ கூட இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்துருக்கோம். அவர் வந்து எவ்வளோ அவர் வந்து பில்லியனர் இல்லை, ஜில்லியனர் கூட இருக்கலாம். ஆனாலும் அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணி
அட் த சேம் டைம் அவருடைய ஒரு ஒரு சாம்ராஜ்யத்தை பில்ட் பண்ணியிருக்காரு. அதனால அவருடைய இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒருத்தர் மாதிரி ஆகணும்னா கண்டிப்பா அதெல்லாம் கஷ்டம். அவர் மாதிரி எல்லாம் இஸ் லைக் சம்வேர் இஸ் லெஜெண்ட் அஃப்கோர்ஸ். அதெல்லாம் இல்லை, பட் ஆனால் அவருடைய வழியில கொஞ்சம் போகணுங்கிற ஆசை இருக்கு. இப்போ நீங்க நடத்துற இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனில வந்து என்னென்ன வெரைட்டியான சோப் பிராண்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னென்ன வெரைட்டியான சோப்? ஓகே, நாங்க வந்து ஒரு 23 வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே நேச்சுரல் சோப்ஸ். ஸோ நேச்சுரல் சோப்ஸ்னா என்னன்னா இந்த சல்ஃபேட் ஃப்ரீ, பாரபன் ஃப்ரீ, அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் இல்லாம பண்ற வந்து சோப்பு. ஸோ இது வந்து ஹேண்ட்மேட், கம்ப்ளீட்டாக ஹேண்ட்மேடில் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக நிறைய இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி சோப்ஸ் இருக்குது கோல்ட் ப்ராசஸ். பட் மோஸ்ட்லி வந்துட்டு கையில் இல்லாமல் மிஷினில் பண்ணுற சோப் வகைகள் நிறைய இருக்குது. பட் நாங்கள் கம்ப்ளீட்டாக ஹேண்ட்மேட் அண்ட் சின்ன சின்ன பேட்சில் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதில் வந்து 23 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இப்போ வந்துட்டு அதில் மஞ்சிஸ்தா வித் கோட் மில்க் இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் செல்லிங்காக போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ஸ்கின்னுக்கு இந்த சோப் தான் யூஸ் பண்ணணும், ஆயில் ஸ்கின்னா இதுதான், நார்மல் ஸ்கின்னுக்கு இது, ட்ரை ஸ்கின்னுக்கு இது, அந்த மாதிரி எதனா சோப்பு இருக்கு. அந்த மாதிரி நிறைய சோப்பு நாங்கள் வச்சிருக்கோம். பட் மோஸ்ட்லி இது வந்து நான் லக்கின்னு சொல்றதா இல்லை எங்களோட ஃபார்முலேஷன்ல எனக்கு பெருமையான விஷயம் சொல்றதான்னு தெரியல. எங்களோட சோப் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகும். எல்லா சென்சிட்டிவா இருக்கிற ஸ்கின்னுக்கு கூட நாங்கள் சென்சிட்டிவ்க்குன்னு தனியாக ஒரு சோப் இருக்கு. பட் அதை விட அவங்களுக்கு வந்து வேற சோப் போட்டாலுமும் கூட செட் ஆகும். ஸோ வி ஆர் ஜஸ்ட் லைக் அந்த மாதிரி ஒரு ஃபார்முலேஷன் தான். எல்லா ஸ்கின்னுக்கும் ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்கின்னுக்கும் ஸ்பெசிஃபிக்கலி இருக்கு. பட் இது வந்து இன்னொரு ஸ்கின் இருக்கவங்க ஆசைப்பட்டாலும் போடலாம் அந்த மாதிரி. எதுனாலும் யாருனாலும் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று செட் ஆகும் அந்த மாதிரி. இப்போ சோப் மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்ணீங்களா இல்லை நிறைய க்ரீமு, ஷாம்பூ அண்ட் சோப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது சோப் தான். அதுதான் உங்களோட இதுவாகவே போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி நடத்துறீங்க, இதுலேயுமே தனியாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிளாஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி தோணுச்சு உங்களுக்கு கிளாஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு? அது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் வந்து அப்பா தான் இந்த சோப் வந்து கற்றுக்கிட்டது எல்லாம் அப்பா கற்றுக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி நாங்கள் நலுங்கு மாவில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நலுங்கு மாவு நான் யூஸ் பண்ணுறது அதுதான் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுலேருந்தே. ஸோ அதனால அந்த நலுங்கு மாவை வந்துட்டு நம்ம நிறைய பேர் கேட்குறாங்க, செல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. பட் அதுக்கப்புறமா கிளாஸ்ன்னு இருக்கிறப்போ கிளாஸ்ன்னு போகிறப்போ அப்பாவுக்கு வந்து கரெக்டான இடத்துல கரெக்டாக சொல்லி தரல. நிறைய இடத்துல போனாரு, பட் எங்கேயுமே வந்துட்டு ஒரு கால்குலேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கால்குலேஷன் கரெக்டாக சொல்லி தரல. நிறைய பேர் கப்பலை வச்செல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதில் நாங்கள் பண்ணி பார்த்தோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில் அந்த சோப் எதுவுமே கரெக்டாக வரல. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கிளாஸஸ் போய் அதுலலாம் வந்து ஃபெயிலியர் ஆகுனதுனால அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு தானாக நிறைய யூடியூப் பார்த்து நிறைய இடத்துலேருந்து நாலேஜ் கெயின் பண்ணி கேதர் பண்ணி அவராக வந்து ஒரு ஃபார்முலா எல்லாமே பண்ண ஆரம்பித்தார். ஸோ இதுதான் இருக்கிறது, பட் ஆனால் இதை யாருமே சொல்லித்தரல. ஸோ அதனால இது ஓகே, இது நம்ம நிறைய பேருக்கு சொல்லித்தரணும், இது நிறைய பேருக்கு போய் சேரணும். கரெக்டான மெத்தடாக இங்கே வந்து ஆஸ் ஃபார் அஸ் வி நோ சென்னையில் இந்த கால்குலேஷனோட சொல்லி தரவங்க யாரும் இல்லை. அதனால நம்ம நிறைய பேருக்கு இது சொல்லி தரணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சது தான். அப்படி ஆரம்பிச்சது. ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் கிளாஸ் சொல்லி தரீங்க, நீங்கள் சொல்லி தந்து நிறைய பேர் ஓனாவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க, நல்லாவே ரன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு போட்டியா வந்துருவாங்க அப்படின்ற ஒரு தாட் இல்லாம கிளாஸ் முடியறப்பவே சீக்கிரமா களத்துக்குவாங்க, எங்களுடைய காம்படிட்டர்ஸா சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி தான் நான் அனுப்புவேனே. ஸோ அதனால அதுல எனக்கு எந்த விதமான வருத்தம்லாம் கிடையவே கிடையாது. அது எப்படி இருக்கும்னா நம்ம சொல்லி கொடுத்து நம்மளால வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது, அவங்க வந்து சுயமா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு மோட்டிவேஷன்ல நிறைய லேடிஸ் எஸ்பெஷலி. ஸோ அவங்க நான் வீட்டில் இருக்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கவங்க எல்லாருமே அவங்களால வீட்டில இருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுது, அவங்களால முன்னேற முடியுது. அது நம்மளால ஏதோ ஒரு பங்கு, அவங்களுடைய உழைப்பு தான் அதுல அஃப்கோர்ஸ், பட் அதுல நம்மளுடைய பங்கு வந்து ஒரு சின்னதா இருக்குன்னு பாக்குறப்ப நிஜமா சந்தோஷமா தான் இருக்கு. அதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. நிறைய ஸ்ட்ரகிள் இருந்திருக்குல்ல உங்களுக்கு இதில் வரதுக்கு? ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும், அதுவும் பெண்ணாக இருந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருப்பீங்க. அந்த என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் நீங்கள் எதிர்கொண்டீங்க? ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு பார்த்தானா எந்த இதில் எடுத்துக்கிட்டாலும், சினிமாவில் நடிக்கணும்னாலும் அதில் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் பர்டிகுலராக சொல்கிறதுக்கு அந்த மாதிரி எனக்கு இப்போ கேட்டால் டக்குன்னுலாம் ஞாபகம் வரல. ஆனால் வி ஃபேஸ்ட் அ லாட். ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்து ஹோம்மேடாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பெரிய ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னா எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ண யாரும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாக எதுவும் எங்களுக்கு அமௌண்ட் எங்ககிட்டயும் இல்லை.
எடுத்தோன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 lakhs 15 lakhs போட்டோம்னா இந்த பிஸ்னஸ் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நாங்கள் எங்களுக்கு அவ்வளோலாம் போடுறதுக்குலாம் இல்லை. ஸோ அதனால நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரொம்ப வந்து பின்னாடி இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வரும் அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்லேயே ஃபேமிலி செலவுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு திருப்பி இதுலேயே இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸ்மே ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்துட்டு நம்மளை அதுலேருந்து வந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்கவே முடியாது. பட் அதுலேருந்து நாங்கள் ப்ராஃபிட்டும் எடுத்தாகணும். ஏன்னா ஃபேமிலியும் ரன் பண்ணணும், அட் த சேம் டைம் திருப்பி இன்வெஸ்ட்டும் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அடுத்து நாங்கள் சோப் செய்ய முடியும். அண்ட் இந்த சோப் பொறுத்த வரைக்கும் ஒரு சோப் செஞ்சோன்னா 1 month க்யூரிங் டைம். ஸோ க்யூரிங் பீரியட் வந்து 1 month. அதுக்கப்புறம் தான் எங்களோட சோப்பே செல் பண்ண முடியும். ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருந்தா தான் அடுத்த மாதம் எனக்கு வந்து அதுலேருந்து அமௌண்ட்டே வரும். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன். அது இப்போ வரைக்குமே அப்படியே தான் போயிட்டே இருக்கும். ஏன்னா அது பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். எடுப்போம், திருப்பி அதில் போடணும், திருப்பி எடுக்கணும், திருப்பி அதில், அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நிறைய இது பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்துட்டு நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு திருப்பி இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு, ஏன்னா நாங்கள் வீட்லேயே ஹோம்மேடாக பண்ணிட்டு இருந்தோம். பட் அது ரொம்ப காலத்துக்கு பண்ண முடியாது. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ஒரு வேறு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறப்போ டிராஸ்டிக் சேஞ்ச் இருந்தது. நிறைய எம்ப்ளாயிஸ் உள்ளே கொண்டு வந்தோம். ஸோ அது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, நான் அம்மா அப்பா 3 பேர் தான் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். மோஸ்ட்லி நான் சோப் செய்வேன், இல்லைனா அப்பா சோப் செய்வார். மெசேஜஸ்லாம் நான் ரிப்ளை பண்ணுவேன், இல்லைனா அப்பா ரிப்ளை பண்ணுவார். அண்ட் சோப் எல்லாமே மடித்து இது பண்ணுறது எல்லாமே அம்மா. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் ஃபேமிலி, லிட்ரலி ஃபேமிலி பிஸ்னஸ் அந்த மாதிரி. ஆனால் அதுலேருந்து நாங்கள் திருப்பி இந்த பக்கம் அந்த ஒரு கூட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்றப்போ எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் ஹையர் பண்ணுறப்போ அதில் எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டிஸ் பார்த்தோம். ஏன்னா அவங்களுக்கு வந்தோடனே நம்ம வந்து இன்கம் இல்லாமல் இருந்துடலாம், ஆனால் அவங்களுக்கு மாதம் நம்ம சம்பளம் கரெக்டாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. பட் எல்லாமே மீறி எனக்கு தேங்க்ஃபுல்லி வெரி அமேசிங் எம்ப்ளாயிஸ் எனக்கு கிடைச்சிருக்காங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே அவ்வளோ அருமை. ஸோ ஐ எம் ஸோ பிளெஸ்ட் இன் தட் வே. ஓகே, ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனாக இருக்கும். இப்போ நிறைய பேர் ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனாக இருப்பாங்க, ஆனால் நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்லுவீங்க? ஃபினான்ஷியலாக ரொம்பவே இப்போ நீங்களுமே சொன்னீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா 12 lakhs 15 lakhs போடணும். ஆமாம், அது ரொம்ப இல்லாமல் ரொம்ப அவங்க கண்டிப்பாக இந்த சோப் மேக்கிங் பிஸ்னஸ் பண்ணலாம். இதில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை. கம்ஃபர்டபுளாக, அதாவது ஒரு ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் இதை அப்படின்னா ஒரு என்ன கேட்டிங்கன்னா 30,000 இருந்ததுன்னா இட்ஸ் லைக் செம்மையாக பண்ணலாம் அந்த அளவுக்கு. இது ஏன்னா வந்து ப்ராடக்ட்ஸுமே நாங்களே கொடுக்குறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா வெளியிலேருந்து அவங்க வாங்குறப்போ எல்லாமே 1 liter 2 liters அந்த 5 liters அந்த மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு இன்க்ரீடியன்ட்மே. இப்போ ஒரு எசென்ஷியல் ஆயில்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே வந்து 4,000 5,000 10,000 15,000 அந்த மாதிரி எசென்ஷியல் ஆயிலுக்குலாம் ப்ரைஸ் இருக்குன்னா நாங்கள் 30 mlலாம் கொடுக்குறோம். ஸோ அது வெளியில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஹோல்சேல் மட்டும்தான் பார்ப்பாங்க. எங்களுக்கு இந்த இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆனால் அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் இது ஜாஸ்தி. அவங்களால வந்து ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ஒரு ஃபுல் லிட்டர் வாங்கி வச்சாங்கன்னா அது ஒரு 1 yearக்கு தான் டைம் இருக்கும். பட் 1 yearல அவங்களால அந்த ஒரு 1 liter செலவே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்காகவே அவங்களுக்கு 30 ml 20 mlலாம் நாங்கள் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரி கம்மியாக அவங்க வாங்கி செய்யலாம் அப்படிங்கிறதுனால இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு 30,000 இருந்தால் தாராளமாக பெரிய லெவலில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம்.